அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பூங்கொடியின் புகைப்படத்தை கொண்டு வந்து கொடுத்தார் புரோக்கர். கார்த்தியின் தாய் கல்பனா புகைப்படத்தை பார்த்துவிட்டு, பொண்ணு அழகா இருக்கா, இருங்க கார்த்தியை கூப்பிடுறேன் என்றவள், அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் என்றாள். கார்த்தி கீழே வா, புரோக்கர் வந்திருக்காரு என சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். கார்த்தி வந்து உட்கார போட்டோவை எடுத்து கையில் கொடுத்தாள் கல்பனா. போட்டோவை பார்த்தவன் அம்மாவை பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்கு என்பது போல் தலையாட்டிவிட்டு வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். புரோக்கர் இருக்கும்போதே பொண்ணு வீட்டுக்காரர்களிடம் பேசி வரும் ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வருவதாக சொன்னாள் கல்பனா. ஞாயிற்றுக்கிழமை கார்த்தி, தாய் கல்பனா, கார்த்தியின் தங்கை வினிதா மற்றும் உறவினர்கள் என பூங்கொடியின் வீட்டில் உட்கார்ந்திருந்தனர். கார்த்தியின் தம்பி சக்தி மட்டும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் வரவில்லை. அண்ணா, பொண்ணு உன்னோட லெவலுக்கு இல்லை, எப்படி சரின்னு சொன்னேன்னு தெரியல, இருந்தாலும் பொண்ணுகிட்ட பேசிப்பாரு என கார்த்தியிடம் முணுமுணுத்தாள் வினிதா. கார்த்திக்கு போட்டோவை பார்த்தே பொண்ணை பிடித்து விட்டதால் வினிதா சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. பூங்கொடி வந்து நிற்க அவளை பார்த்து கொண்டிருந்த கார்த்தியிடம் கல்பனா பொண்ணு பிடிச்சிருக்கா என கேட்டாள். அவனும் தலையசைக்க அருகில் இருந்த வினிதா, பொண்ணுகிட்ட போய் பேசி பாரு அண்ணா என்றாள். வினிதா சொல்வது கல்பனா காதில் விழ 2 பேரும் 2 வார்த்தை பேசிட்டு வரட்டும் என்றாள். பொண்ணு வீட்டுக்காரர்களும் சரி என சொல்ல வினிதா, கார்த்தி, பூங்கொடி மொட்டை மாடிக்கு சென்றனர். வினிதா பூங்கொடியிடம், எங்க அண்ணா கார்த்திய பிடிச்சிருக்கா, இல்ல காதல் அது இதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க என்றாள். ஏய் சும்மா இரு என்றான் கார்த்தி. எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் பூங்கொடி. பிறகு வினிதா எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இரு வீட்டாரும் மூவரும் பேசிவிட்டு கீழே வருவதற்குள் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் பேசி முடித்துவிட்டனர். வினிதாவிற்கு மட்டும் பூங்கொடியை பிடிக்கவில்லை. பெரியவர்கள் பேசியபடி பூங்கொடி மற்றும் கார்த்தியின் திருமணம் நடந்து முடிந்தது. கார்த்தி முதலிரவு அறையில் காத்திருக்க வினிதா அண்ணியிடம் வம்பிழுத்து கொண்டிருந்தாள். அவள் பேசியதை பூங்கொடி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின் முதலிரவு அறைக்குள் பூங்கொடி செல்ல கார்த்தி அவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவள் அருகில் வர அவள் அமைதியாக இருக்க அவளை கட்டிக்கொண்டான். அவர்களது தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்கியது. வினிதா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். படிப்பில் பெரிதாக நாட்டமில்லை என்றாலும் ஒரு டிகிரியாவது வாங்க வேண்டும் என்று கல்லூரிக்கு சென்று வந்தாள். அன்று காலை கல்லூரிக்கு கிளம்பியவள் அம்மாவிடம் போயிட்டு வர என சொல்லிவிட்டு கிளம்பினாள். தாய் கல்பனாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அண்ணி பூங்கொடியை மதிக்காமல் சென்று விட்டாள். அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் சின்ன பொண்ணு என பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று கல்லூரியில் தன் தோழிகளிடம் வினிதா அண்ணியை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாள். அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது அவளை வேணான்னு சொல்ல வைக்கலான்னு முயற்சி பண்ணேன் என்றாள். அப்புறம் என்னடி ஆச்சு என்றாள் தோழி. அவன் என் பேச்சை மதிக்கவே இல்லை, அவளையே ஆன்னு பார்த்துட்டு இருந்தான், இப்ப கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் என்றாள். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்தவளுக்கு அவளுடைய அண்ணியை பார்த்தவுடன் கோபம் வர காஃபி வேண்டும் என்று கேட்டாள். பூங்கொடி காஃபி கொண்டு வந்து கொடுக்க காஃபியை வாங்கி குடித்து கொண்டே டிவி முன்னால் உட்கார்ந்தவள், முன்ன பின்ன காஃபி போட்டுட்டீங்களா, இவ்வளவு கேவலமான காஃபியை நான் குடித்ததே இல்லை என்றாள். அடுப்படியிலிருந்து வந்த கல்பனா வினிதா பேசியது தெரியாமல், பரவாயில்ல பூங்கொடி, காஃபி நல்லா தான் போட்டிருக்க என்றாள். வினிதா அம்மாவை பார்த்து முறைத்துவிட்டு, இந்த காஃபியையும் நீயே குடி என வைத்துவிட்டு எழுந்து அவள் அறைக்குள் சென்று விட்டாள். என்ன நடந்தது என தெரியாமல், ஏமா பூங்கொடி, பிள்ளையே எதுவும் சொன்னியா, கோச்சிக்கிட்டு போறா, அவ இந்த வீட்டோட ராணி, அவ சங்கடப்படுற மாதிரி நடக்காத என சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். பூங்கொடி அறைக்குள் சென்று விட்டாள். கார்த்தி அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது தாய் கல்பனா டிவியில் நாடகம் பார்த்து கொண்டிருக்க உள்ளே சென்றவன் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த மனைவியின் பின்னால் இருந்து மெதுவாக இடுப்பை கட்டிப்பிடித்தான். அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். என்னடி கட்டிப்பிடிக்கிறேன், எந்த ரியாக்ஷனும் இல்லை என்றான்.
நீங்க உள்ள வந்த சத்தம் கேட்டுச்சு, வேற யாரு என்னை இப்படி கட்டிப்பிடிப்பா என்றவள் வேகமாக கையை எடுத்து விட்டாள். ஏண்டி என்று மீண்டும் கட்டிப்பிடிக்க வந்தவனை, பின்னால் யாரோ இருக்காங்க, மெதுவாக திரும்பி பாருங்க என்றாள். கட்டிப்பிடிக்க வந்தவன் அவளை விட்டு விலகி பின்னால் திரும்பி பார்த்தான். வினிதா அவனை முறைத்து கொண்டு நிற்க ஹீ ஹீ என அவளை பார்த்து சிரித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். அண்ணியிடம் வந்த வினிதா ஒரே ரொமான்ஸ் தான் போல என நக்கலாக சொல்லிவிட்டு சென்றாள். இப்படியே ஒரு வார காலம் முடியுது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வினிதா மாடியில் இருந்தாள். அவள் அறையில் இருந்த வினிதாவின் போன் அடித்தது. போனை எடுக்கலாமா வேண்டாமா என யோசித்த பூங்கொடி வினிதா என அழைத்தாள். வினிதாவிற்கு அண்ணி கூப்பிட்டது கேட்டாலும் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. அதற்குள் மீண்டும் போன் அடித்தது. பல யோசனைகளுக்கு பின் போனை எடுத்தாள் பூங்குடி. எதிர்முனையில் இருந்து செல்லக்குட்டி என்ன பண்ற என குரல் கேட்டது. இவள் ஹலோ யாரு என்றவுடன் எதிர்முனையில் இருந்தவன் எதுவும் பேசாமல் போனை வைத்து விட்டான். வினிதாவிடம் என்ன சொல்வது என யோசித்து கொண்டே போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போனாள் பூங்குடி. வினிதா அண்ணியை பார்த்தவுடன் முகத்தை திருப்பி கொண்டாள். உன்னோட போன் அடிச்சது, கூப்பிட்டேன், உனக்கு கேட்கல, அதான் நானே போனை எடுத்தேன். ஆனால் எதிர்முனையில யாரும் பேசல என்றாள் பூங்குடி. போனை வாங்கியவள், நீங்க ஏன் என்னோட போனையெல்லாம் எடுக்கிறீங்க என கத்திக்கொண்டே தன் அம்மாவிடம் போய் உன் மருமகளை சொல்லி வை, என்னோட போனை எடுத்து பேசுறா என கத்தினாள். ஏற்கனவே தலைவலி என்று உட்கார்ந்திருந்த கல்பனா மாடியில் இருந்து இறங்கி வந்த பூங்கொடியிடம் கோபமாக, ஏமா இந்த பிள்ளை மேல உனக்கு என்ன கோபம்? அவ வீட்டில் முழுசா இருக்கிறதே இன்னைக்கு ஒரு நாள் தானே, அன்னைக்கும் பிரச்சனையா என கத்தினாள். எதுவும் சொல்லாமல் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் பூங்கொடி. கார்த்தி மாலையில் வீட்டிற்கு வந்தவுடன் பூங்கொடி அவனிடம் வினிதாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். என்ன நடந்தது என கேட்டான். நடந்ததை கூறியவள், யார் அந்த பையன், நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியவில்லை, அவன் ஏன் அப்படி பேச வேண்டும் என்று தன் கணவனிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள். இதை ரொம்ப கவனமா கையாள வேண்டும் என சொன்னவன், இருந்தாலும் நீ அவ மேல ஒரு கண்ணவை, ஆனா அவகிட்ட எதுவும் பேசாத என்றான் கார்த்தி. இது நடந்த பிறகு 2 நாட்கள் கழித்து மாடியில் துணிக்காய வைத்து கொண்டிருந்தாள் பூங்கொடி. அவளை கவனிக்காத வினிதா கொஞ்சி கொஞ்சி பேசிக்கொண்டு அங்கு வந்தாள். அண்ணியை பார்த்தவுடன் வேகமாக கீழே இறங்கி சென்று விட்டாள். நடந்ததை தன் கணவனிடம் கூறினாள் பூங்கொடி. இனியும் இதை வளரவிடக்கூடாது என்றவன், நாளையே அம்மாவிடம் இதை பற்றி பேசுகிறேன் என்றான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வினிதா வீட்டில் இருக்க கார்த்தி தன் அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். தாய் கல்பனா வினிதா இங்கே வா என்றாள். வினிதா என்னம்மா என கேட்க, யார் அந்த பையன் என கேட்டாள் கல்பனா. யாருமா, எனக்கு யாரையும் தெரியாது என்றாள். கார்த்தி குறுக்கிட்டு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அண்ணி மாடியில துணிக்காய வைக்கும்போது ஒருத்தன் கூட ஃபோன் பேசிட்டு வந்தையே, உன் அண்ணியை பார்த்த உடனே கீழே இறங்கி போனியே, அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தையோ அவனை தான் கேட்குறோம் என்றான். அன்னிக்கு என்னை சுத்தமா பிடிக்கல, அதனால வீணா பழி போடுறாங்க என்றாள் வினிதா. எத்தனை மணிக்கு பேசினான்னு சொன்ன பூங்குடி, அவ ஃபோன்ல பார்க்குறேன் என்றான். 6 மணி இருக்கும் என்றாள் பூங்குடி. உன் பொண்டாட்டி சொல்றத நம்புவ, நான் சொல்றத நம்ப மாட்டேன், இந்தா ஃபோனை செக் பண்ணு என்றாள் வினிதா. ஃபோனை வாங்கியவன் கால் ஹிஸ்டரியில் அன்றைய தினம் வந்திருந்த அழைப்புகளை பார்த்தான். அதில் அம்மாவிடம் இருந்து வந்த அழைப்பு மட்டுமே இருந்தது. அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் ஃபோனை முழுவதுமாக சோதனை செய்தான். சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை. போதுமா, ஃபோனை கொடு என பிடுங்கிக் கொண்டு உள்ளே சென்றாள் வினிதா. கல்பனா பூங்குடியை முறைத்துவிட்டு, சின்ன பிள்ளைய பற்றி என்னென்ன சொல்றா என முணங்கிவிட்டு, டே கார்த்தி, நீ வேணா தனி கொடுத்தனும் போயிடு, அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த தன் மனைவியை கோபமாக நிமிர்ந்து பார்த்தான் கார்த்தி. அப்போதுதான் ஹாஸ்டலில் இருந்து படிப்பு முடிந்து வந்திருந்த கார்த்தியின் தம்பி சக்தி அண்ணி அழுவதை பார்த்தவுடன், அண்ணி ஏனா அழுகுறாங்க என்றான். அதை அவளிடமே கேளு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் கார்த்தி. சோஃபாவில் அமர்ந்து அண்ணியிடம் அனைத்தையும் கேட்டவன், நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு காதலிக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது, அதே மாதிரி வெடுவெடுன்னு பேசுற ஆளும் கிடையாது, ஆனா உங்ககிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே,
நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன் என்றான் சக்தி. சரி, அதை விடு. படிப்பு முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன பண்ண போற என்றாள் பூங்கொடி. தெரியல அண்ணி, இனிமேதான் யோசிக்கணும் என்றான். சரி, காதல் கீதல்னு எதுவும் இருக்கா என்றாள். எங்க அண்ணி, எந்த பொண்ணும் பார்க்கவே மாட்டேங்குது என்றான். அப்படியா, இரு உன் அண்ணன் கிட்ட சொல்றேன் என போலியாக மிரட்ட, ஐயோ அண்ணி சும்மா சொன்னேன் என சொல்லிவிட்டு உள்ளே போனான் சக்தி. அன்று இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்குள் இருந்த தன் கணவனின் பின்னால் சென்று, கோபமாக இருக்கீங்களா என்றாள். ஆமா, இப்ப என்ன அதுக்கு என்றவன், நீ சொன்னதை கேட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தியா என்றான். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். ஒரு நாள் உண்மை தெரியத்தான் போகுது என்றவள் கட்டிலின் ஓரமாக போய் படுத்து கொண்டாள். உன்கிட்ட எனக்கு என்ன கோபம் என அவளை அருகில் இழுத்தான். தொடாதீங்க என கத்துவது போல் கத்திவிட்டு அவன் அருகில் வந்து படுத்து கொண்டாள். அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த வினிதாவின் அருகில் வந்தவள் அவளை ஒரு இடி இடித்துவிட்டு சாரி என சொன்னாள். வினிதா அண்ணியை பார்த்து முறைத்துவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டாள். வினிதா கல்லூரிக்கு போன பிறகு சக்தியிடம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பூங்கொடி வினிதாவை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். வினிதாவை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டாள். அன்று மாலை வினிதா வீட்டிற்கு வந்தவுடன் அண்ணி மட்டும் ஹாலில் அமர்ந்திருக்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து போனில் யாரிடமோ கொஞ்சிக் கொண்டிருந்தாள் வினிதா. அவளை திரும்பி பார்த்த பூங்கொடி, வினிதா, யார்கிட்டையாவது போன் போட்டு கொஞ்சுமா, போனே வராம எப்படி பேசுற என்றாள் பூங்கொடி. இப்படித்தான அன்னைக்கும் மாடியில போனே வராம பேசின என்றாள். அண்ணி தான் செய்ததை கண்டுபிடித்து விட்டாள் என்றவுடன் வேகமாக அங்கிருந்து மாடிக்கு சென்றாள் வினிதா. மாடிக்கும் அவள் பின்னாலேயே சென்ற பூங்கொடி சக்தி என கூப்பிட்டாள். வேகமாக அவன் மேலே ஏறி வந்தான். சக்தி, போன் வராமலேயே எப்படி பேசுறது, கொஞ்சம் சொல்லிக் கொடு என்றாள். அதுவா அண்ணி, அந்த மாதிரி வித்தையெல்லாம் என் தங்கச்சி நல்லா பண்ணுவா, கேட்டு சொல்லட்டா என்றான். சக்தி, வாய் நீளுது, அம்மா கிட்ட சொல்றேன் பாரு என கீழே போக, டேய், வினிதாவுக்கு நல்ல பெயரா வச்சிருக்கேன் என்றாள் பூங்குடி. எனக்கு தெரியுமே என்றான் சக்தி. கீழே போனவள் நின்று கேட்க, வாயாடி கரெக்டா அண்ணி என்றான். அங்கே கிடந்த கம்பியை தூக்கி அவன் மீது எறிந்தாள். அது இல்லடா சக்தி, நான் சொல்றேன் என்றாள் பூங்குடி. வினிதா படிக்கட்டுகளில் கீழே இறங்க அழகி என கூப்பிட்டாள் பூங்குடி. வினிதா கேட்காதது போல் சென்று விட்டாள். வினிதா பின்னாலேயே படிக்கட்டுகளில் கீழே இறங்கி வரும்போது தலை சுற்றவே அப்படியே படிக்கட்டில் உட்கார்ந்து விட்டாள் பூங்குடி. பின்னால் வந்த சக்தி அம்மா என கூப்பிட கல்பனா வந்து பார்த்தாள். பின்னர் கார்த்தி வந்த பிறகு மருத்துவமனைக்கு சென்றனர். பூங்குடி கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தனர். வீட்டிற்கு வந்த பின் ஒரு வாரம் அம்மா வீட்டிற்கு செல்வதாக கார்த்தியிடம் சொல்லிவிட்டு சென்றாள் பூங்குடி. ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு வந்தபோது சக்தி வீட்டில் இல்லை. வேலை விஷயமாக சென்னை சென்றிருந்தான். வினிதா அறைக்குள் முடங்கி கிடந்தாள். மாமியார் கல்பனா பூங்கொடிக்கு வேண்டியதை செய்து கொடுத்தாள். அன்று முழுவதும் வினிதா கண்ணில் படவே இல்லை. அடுத்த நாள் கல்லூரிக்கு போகாமல் வீட்டில் இருந்த வினிதாவின் அறைக்கு போனவள் அழகி அழகி என கூப்பிட்டாள். அறையை திறந்த வினிதா பூங்கொடியை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தவள் வினிதாவின் தலையை தடவி கொடுத்தாள். அவள் சற்று அமைதியான பிறகு, என்ன அழகி, சொல்லுங்க என்றாள். எனக்கு ஃபோன் வந்து நீங்க கூட எடுத்து பேசுனீங்கல்ல, அந்த ஃபோனில் பேசின பையனை நான் தான் அப்படி பேச சொன்னேன். அவன் என் கூட படிக்கிற பையன். நான் வேணும்னே மாடியில் இருந்துக்கிட்டு அவனை ஃபோன் பண்ண சொன்னேன் என்றவள் மீண்டும் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். என்னென்ன சொல்லு, அவன் எதுவும் பிரச்சனை பண்ணுறானா என்றாள். ஆமாம், ஃபோன் பண்ணி அன்னைக்கு பேசின மாதிரியே, செல்லக்குட்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான் என்றாள். நீ பயப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக பேசுகிறான். அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நாளைக்கு காலேஜ் போ, நானும் உன் கூட வர்றேன் என்றாள் பூங்குடி. அவளும் சரி என தலையாட்ட, அழகி என்னை உனக்கு ஏன் பிடிக்கல என கேட்டாள் பூங்குடி. நான் இந்த வீட்டில் ராணி மாதிரி, நான் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. நீங்கள் வந்த பிறகு அது மாறிடுச்சுன்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை விட அழகா இருக்கீங்க, அதனால தான் என்றாள். பூங்குடி சிரித்துவிட்டு, எங்கள் வீட்டில் நான் மகாராணி, உங்கள் வீட்டில் நீ மகாராணி. ஆனாலும் கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அது நம்ம தலைவிதி என்றாள்.
அண்ணி, அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க என்றாள். சரி என தலையாட்டினாள் பூங்கொடி. அடுத்த நாள் கல்லூரிக்கு போன வினிதா பூங்கொடியை தன்னுடன் அழைத்து சென்றாள். அவனை ஒரு கடையில் பார்த்தவுடன் அடையாளம் காட்டினாள் வினிதா. சரி, நீ போ, நான் அவனிடம் பேசிக்கொள்கிறேன் என சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அவனிடம் சென்று பேச்சு கொடுத்தாள் பூங்கொடி. அவனோ, நான் வினிதாவை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தான். மிரட்டினால் பயப்படுவான் என்பதை அவன் பேசியதை வைத்து கண்டுபிடித்தவள், எங்க அண்ணன் பேசணும்னு சொன்னாரு என சொல்லி போனை போட்டு அவனிடம் கொடுத்தாள். நான் கரிமேடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் என்றது எதிர்முனையில் இருந்த குரல். அவன் பயந்து நடுங்குவது தெரிந்தது. நன்றாக மிரட்டிவிட்டு போனை வைத்தார். ஆண்டி, இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்றான். சரி தம்பி, நல்லா படி என சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாள். அதன் பிறகு அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் வினிதா. கடைசி செமஸ்டர் பரீட்சை துவங்கியிருந்தது. பூங்கொடி வினிதாவிற்கு படிப்பில் உதவி செய்து கொண்டிருந்தாள். இருவரும் நல்ல நெருக்கமாக பழகினர். வினிதா அண்ணி அண்ணி என எப்போதும் அவள் பின்னாலேயே இருந்தாள். கல்பனாவிற்கு மனதிற்குள் சந்தோஷம் என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு வந்தான் சக்தி. அண்ணி என கூப்பிட்டான். அவள் எதுவும் பேசவில்லை. என்னாச்சு அண்ணி, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க என்றான். அதுவா, நான் சொன்னாதானே பேசுவாங்க என சொல்லிக்கொண்டே உள்ளே இருந்து வந்தாள் வினிதா. எல்லாம் உன்னோட வேலைதானா என கையை ஓங்கினான். ஏய், அழகிய அடிக்காதடா என்றாள் பூங்கொடி. ஆமா, இவங்களும் அழகிதான், நாங்க சொன்னாதான் நீ உள்ள வரணும் என்றாள் வினிதா. ஆகா, ஒன்று கூடிட்டாங்கப்பா என்றான் சக்தி. ஆமா அண்ணி, அந்த சப் இன்ஸ்பெக்டர் யாரு என்றாள் வினிதா. அதுவா, இவர்தான் என சக்தியை கை காட்டினாள் பூங்கொடி. ஆமா, நான் தான் சப் இன்ஸ்பெக்டர், உங்க 2 பேரையும் கைது பண்ண போறேன் என சொன்னான் சக்தி. அந்த நேரம் பார்த்து கார்த்தி உள்ளே வந்தான். பூங்கொடி கணவனிடம், கார்த்தி அங்கேயே நில்லு, நாங்க சொல்றத செஞ்சாதான் உள்ள வரணும், ஒரு 10 உக்கி போடு என சொல்ல, ஆமா என வினிதாவும் சக்தியும் சேர்ந்து சொல்ல, அடி என சொல்லிக்கொண்டே மூவரையும் விரட்டத் தொடங்கினான் கார்த்தி. வீடே சிரிப்பு சத்தத்தால் நிறைந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.